100 ஆயுசு மாமா. இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? என்னங்க ம். தண்ணி குடிங்க. அண்ணி உங்க அவங்க வரல போல. ஆமா, எங்க மாமா கதிரை காணும்? அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல தானே. வர வேற ராக்கோழி ஆகிக்கிறியான். முதலையெல்லாம் கரை அடைச்சா உடனே வீட்டுக்கு வந்துடுவியான்ல. இப்போ வீட்டுக்கு வராமல் எங்கேயோ சுற்றிக்கே தெரியான். இந்த ராத்திரியில இப்ப எங்க போனா? ஒரு வேலை ஒன்று இருந்துச்சு, அதை காலையிலே செஞ்சுக்கலாம்டா, வீட்டுக்கு வரான்னு சொன்னேன். அவன் இல்லைண்ணே இப்பயே போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுன்னு சொன்னா நான் என்னத்த சொல்கிறது அவனை. முல்ல அவனை என்ன அதுன்னு நீயே கேளுப்பா. ஏப்பா தெரியாமத்தான் கேட்குறேன். காலையில் செய்ய வேண்டிய வேலைக்கு இதுக்கு ராத்திரியே ஓடணுன்ற. காலகாலத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கலாம்ல. நான் எப்படி பார்த்தா ஜீவானந்த் தான் வீட்டுக்கு வராம எஸ்கேப் ஆகணும். கதிர் அண்ணன் ஏன் எஸ்கேப் ஆகுது? டேய் உன் வாய் இருக்கு பாரு. ஆமா, ஜீவா ஏன் வீட்டுக்கு வர யோசிக்கணும்? இது கூட தெரியல. எல்லாம் உங்களுக்கு பயந்துதான். இல்லை கண்ணா. சாரிண்ணே, உண்மையை சொல்லிட்டேன். என்னைய பார்க்க வேண்டான்னு வராம இருக்காக போல இருக்கு. லேட் ஆனாதான் நான் தூங்கிடுவேனே. அதுக்கப்புறம் வரலான்னு இருக்காக போல இருக்கு. மீனா போன விஷயம் என்ன பாச்சு? அவங்க என்ன நாளைக்கே வேலைக்கு வர சொல்லிட்டாங்க மாமா. நல்லது. ஏன் ஜீவா நீ சொல்லல? நான் அண்ணன்ட்ட சொன்னேனே. மீனா அதெல்லாம் சொன்னேன், இருந்தாலும் ஓ வாயால் கேட்கலாம்னு தான். அண்ணே குட்டி அண்ணி உங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? மூர்த்திலாம் ஒரு ஆளா? அவர் சொல்லிலாம் வேலை கிடைக்குமான்னு நினைச்சேன். ஆனா கிடைச்சிருச்சுன்னு இப்பதானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏண்டி அப்படியே சொன்ன? இல்ல ஜீவா. டேய் அவன் சொல்றான்னு நீயும் கேக்குற பாரு. மீனா அப்படி சொல்லுவாளாடா? அதானே. அப்படி கேளுங்க. என்ன ஜீவா என்ன நீ நம்பாம இப்படி கேக்குற? நம்ம வரலாறு அப்படி. ஏனே வரலாறுனா ஹிஸ்டரி தானே? ஆமாடா தம்பி. சரி. டேய் அவ மனசுல வேணா அப்படி நினைப்பா, ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டா. ஐயோ ஏங்க இப்படி? அதுக்கு இந்த பையனே பரவாயில்ல போல இருக்கு. சும்மாதான் சொன்னேன், விடு. கொன்று. ஏப்பா மீனா, அப்போ நாளையிலேருந்தே வேலைக்கு போறியா? ஆமா மாமா. ஏப்பா நாளை கழிச்சு நாள் நல்லா இருக்கே, அன்னைக்கு போனால் நல்லதுன்ட்டு எனக்கு தோணுது. சரி மாமா, அப்ப நாளைக்கு கழிச்சே போறேன். ஆமா, உனக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு டைம் வேணும்ல. ஏப்பா முல்ல என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி உம்மிட்டு இருக்க? அது மாமா என்ன இந்த மூஞ்சி சரியாகணும்னா கதிர் அண்ணன் வரணும். அண்ணன் வந்தாதான் சரியாகும். முல்ல அப்படின்ட்டு நீ தான் மண்டையில் 2 தட்டு தட்டி காலகாலத்தில் ஏன் வீட்டுக்கு வரல, என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். என் மூஞ்சிய கூட பார்க்க பிடிக்காத அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? கடவுளே, முல்ல எங்க போற? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்க்கா, டைம் ஆச்சு இல்ல. அதான். சரி மாமா, போய் நீங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போடா ஜீவா.
ஜீவா, இது நல்லா இருக்கா? ம் நல்லாத்தே இருக்கு. ஓகே. ராத்திரியில எங்க போற? இப்ப இங்க போறது நீ அப்படியே விட்டுருவ பாரு. ஏன் போய் தான் பாரேன். நானா வேணாம் சொல்றேன்? சரி, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கும்ல? இப்பதானடி சொன்னேன் நல்லா இருக்குன்னு. எது கேட்டுக்கிட்டே இருக்க? இல்ல, முதல் நாள் ஸ்கூலுக்கு இதான் கட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய வாங்கணும் ஜீவா. சம்பளம் வாங்கிட்டு நீ தானடி எங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்ன. நான் எப்படா சொன்னேன்? 5 பைசா கூட தர மாட்டேன்னு தான் சொன்னேன். அடியே உசாரி நீ. இது பாரு, நான் சொல்றத கேளு. எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணனும், நீ எனக்கு வாங்கி கொடு. நீ வாங்கி தர மாட்ட, நான் மட்டும் உனக்கு வாங்கி தரணுமா? டேய், அது உன் கடமை. இந்த வாய் மட்டும். நான் சொல்றத கேளு. எனக்கு ஹேண்ட்பேக் ஒன்னு வாங்கணும், அப்புறம் வாட்ச் ஒன்னு. ஏய், வாட்ச் தான் இருக்குல்ல. அது நல்லா இல்லடா, எனக்கு வேற வாங்கி கொடு. போறதுக்கு முன்னாடி இம்புட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றாலே. அப்புறம் வேற என்ன? ஒரு டிஃபன் பாக்ஸ். இரு இரு இரு, நான் எல்லாத்தையும் எழுதி தந்துடுறேன். அடியே என்னடி எழுதி தரியா? அம்புட்டு பெரிய லிஸ்டா? ஆமா ஆமா, இருடா. ஆத்தி. ஹேண்ட்பேக், ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில். டேய், வாட்டர் பாட்டில் வந்து பிங்க் கலர், yellow கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா வாங்கிக்கோன்னு. ஒரு ஜோடி செருப்பு மறந்துடாம வாங்கிக்கோ. வாட்ச், ஹேர் கிளிப்பு, ரப்பர் பேண்டு, அப்புறம் இது எல்லாமே எல்லா கலர்லயும் வாங்கிக்கோ. சாரி கலருக்கு மேட்சிங்கா போட்டு போனோம்ல. பர்ஸ். முக்கியமா ஒரு கொடை வாங்கிக்கோடா. அது எதுக்கு? ஏண்டா, கொடை எதுக்குன்னு தெரியாதா? அது எனக்கு தெரியும், உனக்கு எதுக்கு? டேய், டீச்சர்னா கொடை வேணும்டா, அதான் சம்பிரதாயம். எந்த காலத்துல இருக்கு நீ? சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வா, அவ்வளவுதான். எல்லாம்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. டேய், உன் காசுல எல்லாம் ஒண்ணு எனக்கு வாங்கி தர வேண்டாம். இப்ப நீ எனக்கு கடனா வாங்கி கொடு. என் முத மாச சம்பளம் வந்தோடனே உன்கிட்ட கொடுத்துறேன். அடேங்கப்பா. அப்புறம் அப்புறம் என்ன? நிறைய புடவை வாங்கணும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பத்தாதுடா, எல்லாத்துக்கும் வேற பிளவுஸ் தைக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. ஏண்டி மாசம் வாங்க போற 10,000 இதுக்கே பத்தாது போல் இருக்கே. அது ஏன் காசு, எனக்கு மட்டும்தான். நான் ஒவ்வொன்னா வாங்குவேன். வேலைக்கு போனா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டே போல. அப்படிலாம் செய்ய மாட்டேன்டா. நீ என் புருஷன் ஆயிட்டியே. ஆனா ஒண்ணு ஜீவா, உன்கிட்ட இருந்து நான் 10 பைசா கூட வாங்க மாட்டேன், பாத்துக்கோ. இடையில இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எப்படா போகும்னு இருக்கு. ஐயோ, அப்படியே கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலா நடந்து போடணும்னு ஆசையா இருக்குடா. டீச்சர் ஆகணும், 4 பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும், அந்த பிள்ளைகளை அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு சொல்லுவேன்னு பார்த்தா டீச்சர் ஆயிட்டு புடவைய கட்டணும், கொடைய பிடிச்சி ஸ்டைலா நடந்து போகணும்னு சொல்ற. அதெல்லாமும் செய்வன் ஜீவா. ஒரு அன்னை தெரசா, ஒரு காந்தி, ஒரு நேரு, இப்படி எல்லார் மாதிரியும் பிள்ளைங்களை நான் உருவாக்குவேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஊர்ல எல்லாமே நான் கத்து கொடுக்கிற பசங்க தான் பெரிய ஆளா இருக்க போறாங்க. சரி, உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ். ஏன், உனக்கு தெரியாதா? சரி, 90 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 90 3ஆலயா? சரி, மொபைல கொடு, கால்குலேட்டர்ல போட்டு சொல்றேன். அப்படி அடிச்சேன் வை. ஒரு சின்ன கணக்கு, மனக்கணக்கு போட தெரியல, இதுல மேத்ஸ் பிடிக்குமா? இரு இரு, இப்ப சொல்றேன் பாரு. 27. 27? 9 × 3 27 தானே? எப்படி? என்ன?
எப்படியாமா எப்படி? நான் கேட்டது 90, 9 இல்ல. தத்தி தத்தி. பிடிச்ச சப்ஜெக்ட் மேத்ஸே இப்படின்னா மத்ததெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்க போறேன்னு தெரியலையே. அந்த பசங்களோட நிலைமையை நினைச்சா தான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லி தந்துருவேன். நீ பொறாமையில கஷ்டமான கணக்கா என்ன கேட்டுட்ட. ஏய், என்ன அவமானம் தாங்காம வெளி நடப்பு சரியா? இல்ல இல்ல, நான் ஃபேஸ் பேக் போடணும், போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்து வச்சிரு. இன்னொருக்கு நான் வந்து எழுதி தரேன். உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீயும் எழுதி வை. புரியுதா? எழுதுடா, வரேன். நல்ல மரியாதை. ஃபேஸ் பேக் ஆமா, ஃபேஸ் பேக். என்ன அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. ஸ்கூலுக்கு போறதும் போறா, நம்மள ஒரு வழி ஆக்கிடுவா போல் இருக்கேன். என்னை பிடிக்கலன்னு எப்ப சொல்லலாம்னு இருந்திருப்பாக போல இருக்கு. அது சொன்னதுல இருந்து வீட்டுக்கு வர மாட்டேறாக. இது அவங்க வீடு, வழக்கம் போல வர வேண்டியதானே. அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது, அதுக்கு நான் எங்க போறதா? இந்த ரூம்ல அவங்க கண்ணிலே பட வேண்டானாலும் நான் எங்க வெளியவா போய் படுக்க முடியும்? எல்லாரும் வந்து கேட்க மாட்டாக. அழாத முல்ல, அழாத. நீ ஒரு தப்பும் பண்ணல. யாருக்கும் உன்னை பிடிக்கலன்னா அதோட உன் தப்பு கிடையாது. நீ வேற ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது. அழாத. உனக்கு போக ஒரு இடமும் கிடையாது. யாரும் பிடிக்கலன்னு சொன்னாலும் நீ இங்கதான் இருக்கணும். வீட்டுக்கு போனா அப்பா அழுவாக, அம்மா வருத்தப்படும். என்ன ஒரு நிலைமை இதெல்லாம். ஐயோ ஐயோ ஐயோ. போக இடம் இல்லைன்னு இவங்களையே கஷ்டப்படுத்தணும். பிடிக்காத வாழ்க்கைன்னு சொல்லிட்டால. இப்படியே எத்தனை நாள் அவ என்ன பார்க்க பிடிக்காம லேட்டா வருவாக. அவங்க வரட்டும், அவங்க கிட்டே கேக்குறேன். நான் என்ன செய்யணும்னு அவங்களே சொல்லட்டும். இனி அவங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்களே சொல்லட்டும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க வரட்டும், பேசிக்கிறேன். அவங்க வரட்டும். என்ன வாழ்க்கை இது? பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு கிடைச்ச வாழ்க்கையே சந்தோஷமா வாழலான்னா, அதுவும் என்னைய கழுத்தை பிடிச்சு தள்ளனா நான் எங்கதான் போறதா? அவங்க வரட்டும். ஏங்க ஏங்க
முன்னாடி துருத்தெல்லாம் நிற்க வேணான்னு தான் லேட்டாக வர்றோம். அப்பையும் முழிச்சுக்கிட்டு இருக்காளே. இந்த 7-8 மாசத்துல ஒரு விஷயம் கூடவா என்கிட்ட பிடிக்காம போயிடுச்சு. இந்தா சாப்பிடு. வாங்குறியா? மறுபடியும் படுத்துட்டியா? சரி பரவாயில்ல படு. இல்ல பரவாயில்லைங்க. இல்ல வெந்நீர் குடிச்சா வயிற்று வலி சரியாகும்னு சொன்னல, அதான். ஏய், வலி வலி போயிடுச்சா? பரவாயில்லைங்க. இத போடு, வலி போயிடும். ஏலே என்னடா இப்படி சிரிக்கிறவன்? ஏலே போன்ட்ட தான்டா கேட்குறேன். என்னன்னு கேட்ட? தனியா போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இது காமெடி படம்னே. காமெடி படமா? பொய்ய பாரு. யாரோட சேட் பண்ணிக்கிட்டு இருக்க? பசங்களாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம்னே, அதுல தானே. அப்புறம் ஏன் காமெடி படம் பார்க்குறேன்னு போய் சொன்னேன்? ஒரு காமெடிக்கு தான். ஆமா, நேத்து பஸ் ஸ்டாப்ல என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே. பஸ் வர வரைக்கும் நான் தான் நடந்தேன். இல்லையே, ஒரு பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தியே. அது அக்கானே, சீனியர் அக்கா. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. மாமா ம். என்னங்க குடு வச்சுக்கிறேன். வாட்ச் எப்படி கட்டிருக்கீங்க? அவசரத்துல அதை கட்டியும் போல. இது புரியா? ஏன் நீ குடுதானே இத்தனை கட்டி. வருஷமா எங்க அண்ணன் தானே வாட்ச் கட்டுச்சு, இன்னைக்கு மட்டும் என்ன திடீர்னு? இல்ல, இத்தனை வருஷமா ஒழுங்கா கட்டினாரு. இன்னைக்கு பாரு எப்படி கட்டியிருக்காருன்னு. ஒன்றும் இல்லடி, லூஸா இருக்கும் போல. ம், கரெக்டா இருக்கா? ம். கதிர் எங்கடா கிளம்பிட்டானா? ஆமாண்ணே. ஓ சரி. அப்புறம் தானா உன்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். மறந்து போச்சுவாரு. என்ன மாமா? ஒன்னும் நினைக்கல, கிளம்புங்க. இவ என்னடா காலங்காத்தால முறுக்கிக்கு நிக்கிறேன்? அது வேற ஒன்றும் இல்லைண்ணே. டே கண்ணா, நீ சீக்கிரம் கிளம்புடா. சீனியர் அக்கா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்ல. போட்டு கொடுக்குறியா? டேய், யாரடா அது சீனியர் அக்கா? சீனியர் அக்கானா சீனியர் அக்கா தான். அதான் அக்கான்னு சொல்லியாச்சுல, யாரா இருந்தா என்னவா? கடைக்கு நேரமாச்சா, கிளம்புங்க முதல்ல. இல்லை என்ன மிரட்டுறவே? ஒண்ணும் இல்லைண்ணே. ஒன்றும் இல்லையா? சரி கிளம்புவோமா? ஜீவா ஜீவா ஜீவா, கிளம்பிட்டியா?
ஆமா, என்ன விஷயம் சொல்லு. இல்ல நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன்ல, அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும்னு நைட்டு சொல்லியிருந்தேன்ல, அது வாங்கிட்டு வந்துடுறியா?